வணக்கம். தனிமை இனிமையா என்பது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தனிமை வேறு, தனித்திருப்பது வேறு. தனித்திரு, பசித்திரு, விழித்திரு அப்படின்னு வள்ளலார் சொன்னார். தனிமை என்பது வேறு வழியில்லாமல் நாம் அனுபவிப்பது. தனித்திருப்பது என்பது நாம் விரும்பி அது நமக்கு உகந்தது என்று எடுத்துக்கொள்வது. ஆங்கிலத்தில் 2 சொற்கள் இருக்கின்றன. ஒன்று சாலிட்யூட், நாமே தேர்ந்தெடுப்பது சாலிட்யூட். லோன்லினஸ்ங்கிறது எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி உணர்றது. ஒரு முறை ஓஷோ சொன்னார், லோன்லினஸ் இஸ் த ஒன் வேர் யூ மிஸ் அதர்ஸ், அலோன்னஸ் இஸ் த ஒன் வேர் யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னார். அதனால் தனித்திருப்பது என்பது வேறு, தனிமை என்பது வேறு. தனிமை எல்லாரும் தாங்க முடியாது. அதனால தான் தனிமையை நாம் தண்டனையாக தருகிறோம். சிறையில் அடைக்கிறது எதுக்கு? அவங்கள தனிமைப்படுத்துவதற்காக. தனிமை சிறையில் தாஸ்தோவஸ்கி அடைக்கப்படுகிறார். அந்த சைபீரியாவில் அந்த குளிரில் அந்த சிலந்தி ஒன்று வலை பின்னும் போது அது கூட அவருக்கு ஒரு ஆறுதலை தந்தது அப்படின்னு எழுதுகிறாங்க. அதே மாதிரி டேனியல் டிஃபோ எழுதின ராபின்சன் குரூசோங்கிறது ஒரு தீவில் ஒருத்தர் 27 ஆண்டுகள் தனியாக மாட்டிக்கொள்கிறார். அந்த கப்பலிருந்து தப்பித்த அந்த பூனைகள் கூட அவருக்கு மிகப்பெரிய ஆறுதலை தந்தது அப்படின்னு எழுதுகிறாங்க. எல்லாராலையும் தனிமை ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் ஒருவர் தன்னுடைய பார்வையில் விழிப்புணர்வை வைத்திருக்கிறார்களோ, யார் ஒருவர் மெய்ஞானத்தின் பாதையில் செல்கிறார்களோ அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா தனியாக இருந்தால் படிச்சுட்டு இருப்பாங்க, எழுதிக்கிட்டு இருப்பாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அவங்க தனிமையை விரும்புவாங்க. தனிமையான ஒரு சூழலுக்கு சென்று அங்கே போய் உட்காந்து புத்தகங்கள் எழுதிக்கிட்டு வருவாங்க. எல்லாராலையும் அந்த மாதிரி முடியாது. ஏன்னா மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். அவன் எல்லாரோடையும் பேசணும், எல்லாரோடையும் பழகணும். எங்கே போனாலும், கொள்ளைக்கு போனாலும் நீ கூட யாரையாவது வச்சுக்க அப்படிம்பாங்க. அதனால் என்னென்னா, ஒரு சாதாரணமாகவே நம்முடைய இயல்பை யாராவது ஒருத்தர் கூட வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதனால தான் என்னென்னா தனிமை மிகவும் சிரமமாக இருக்கிறது. தனிமை எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, அது முதல்ல என்னன்னாக்க ஒரு மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். அதாவது ஒரு டிப்ரெஷன் வரும், ஆன்சைட்டி வரும். இங்கே யாராவது ஒருத்தர் தனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள்லாம் வரும். யாராவது கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கலகலன்னு பேசுனாங்கன்னா நம்ம மனசில் இருக்கிற பயம், கவலைகள் கூட போயிடும். ஆனால் தனியாக இருந்தோம்னா இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோங்கிற எதிர்மறை சிந்தனைகள். அதே மாதிரி ஒரு விதமான ஓவர் திங்கிங், எதையோ நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு ஓவராக திங்க் பண்ணி நாம் ரொம்ப அப்செட் ஆகி கிடப்போம். அப்புறம் ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துடும். யாருமே பார்க்க வர மாட்டேங்கிறாங்க, நாம் ஒன்றுமே பிரயோஜனமே இல்லையோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே மரியாதை கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்குவாங்க. தன்னை யாரும் பார்க்க வரலன்னா தனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு விதமான அந்த நினைவாற்றலும் குறைய ஆரம்பிச்சிடும். யார் தனிமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பேசி பழகினா தான் பழைய சம்பவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும், பெயர்கள்லாம். தனியாகவே உட்காந்துருந்தா நினைவாற்றல் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு சூசைடல் தாட்ஸ் வந்துடும். உடல் ரீதியாகவும் ஒரு பலவீனமாக அவர்கள் உணர்வார்கள். ஒரு மாதிரி களைப்படைஞ்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. நைட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா, பாதுகாப்பாக இருந்தாங்கன்னா தூக்கம் வரும். அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைஞ்சிரும். இதெல்லாமே அந்த மாதிரி வரும். இன்னொன்று, தனியாக இருக்கிறவங்களுக்கு என்ன சாப்பிட தோணும்? தனியாக எப்படி சாப்பிடுவாங்க? பெண்கள்லாம் கணவன் ஊருக்கு போயிருந்தாலே வெறும் ரசம் போதும், பொரியல் கூட வேணாம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது வாழ்க்கை ஃபுல்லாக தனியாக தான் இருக்கணும். இனிமேல்னா ஏதோ விருந்தாக சமைச்சு சாப்பிட முடியும். ஏதோ ஒன்று பண்ணு, ஒரு ரசம் சாதம் பண்ணு, ஒரு தயிர் சாதம் பண்ணு, சாப்பிட்லாம் அப்படின்னு. அது என்ன ஆகும்னா அவங்க உடல்நிலையை பாதிக்கும். ஏன்னா போதிய அளவுக்கு போஷாக்கு இருக்காது. அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு டோட்டலி கட் ஆஃபாக இருப்பாங்க, ஒரு தனிமையில் இருப்பாங்க. அது மாநகரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவங்களுக்கு பக்கத்து வீடு கூட யாருன்னு தெரியாது, பேசவும் மாட்டாங்க. ஏதோ தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கும். ஒரு திக்கு தெரியாத காட்டில் விடப்பட்ட ஓர் உணர்வு ஏற்படும். யாரும் பேச மாட்டாங்க, வெளியவும் போக முடியாது. வயோதிகம் வர வர பெரிய சிட்டினா இன்னும் கஷ்டம். உதாரணத்துக்கு சென்னையை விட டெல்லி இன்னும் கஷ்டம். ஒரு இடத்துக்கு போகிறதுனா அவ்வளவு கஷ்டம். அதனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதே கிராமத்திலலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே உட்காந்தாங்க, திண்ணையில் உட்காந்து பேசுவாங்க, கைத்துக்கட்டில் உட்காந்து பேசுவாங்க. இப்போ கிராமமும் மாறி போச்சு. ஏன்னா கிராமத்துலேயும் எல்லாம் டிவி பார்க்குறாங்க, யாரும் வெளியே வரதில்லை, பேசுறதில்லை, ராத்திரி ரொம்ப நேரம் பார்த்துட்டு படுக்கிறாங்க. அதனால் பரிமாறிக்கொள்வது மிகவும் கடினமாகி போய்விட்டது. ஒரு காலத்தில் எந்தெந்த வீதிகள்லாம், நாங்கள் இருந்த அந்த சன்னதி தெருங்கிறது சுப்பிரமணிய நகர் சேலத்தில், அதுவே இப்போ முதியோர் இல்லம் ஆயிடுச்சு. எல்லாம் வயசானவங்க, முடியாதவங்க மட்டும்தான் இருக்காங்க, யாருமே வெளியே வரதில்லை, பேசுறதில்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தனிமையில் எல்லோரும் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அழகான மூவி அமோன்னு,
அதில் கணவனும் மனைவியும் தனிமையில் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா மனைவி படுற வேதனை, அல்சைமரில் படுற வேதனையை பார்த்து பொறுக்க முடியாமல் கணவனே கொள்கிற மாதிரியான ஒரு சீன் வரும். இந்த மாதிரி தனிமையில் வாடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இருக்கிற சில்ட்ரன் என்னென்னா, வெளியே போகாமல் அவங்களே இந்த வீடியோ கேம்ஸு அது இது விளையாடிக்கிட்டு அவங்க ஃபோர்ஸ்டு லோன்லினஸில் இருக்கிறாங்க. இந்த தனிமையினால் நாம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறதுனால இதிலிருந்து எப்படி விடுபடணுங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ரிட்டையர் ஆனாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கணும். வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம அவங்களோட போய் ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிட்டு வரணும். வாக்கிங்க்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும். ரொம்ப தூரம் நடக்க முடியாட்டியும் இப்போ தரமணியில் ஒரு பார்க் இருக்குது. நிறைய பேர் வயசானவங்க காலையில் 2 மணி நேரம் வந்து உட்காடுறாங்க, சாயந்தரம் 2 மணி நேரம் உட்காடுறாங்க. எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. ரொம்ப நடக்க முடியாட்டியும் எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க, பரிமாறிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த இடம் வர்றதுனால தான் நாங்கள் வந்து சேனாக இருக்கிறோம், மனநிலத்தோடு இருப்பதற்கு இது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போய் உக்காந்து பேசணும், பழகணும். வாரத்துக்கு ஒரு நாள் தன்னுடைய பழைய நண்பர்களோட போய் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம். அதே மாதிரி ஒரு இலக்கிய நிகழ்ச்சிக்கு போகலாம். எல்லோரும் கும்பலாக சேர்ந்து போகலாம். வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு இடத்துக்கு, ஒரு மலைவாழ்த்தலாம் போய் சுற்றி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலே, நண்பர்கள்ட்ட பழைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலே அது ஆனந்தமாக இருக்கும். அதே மாதிரி படிக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கணும். ரொம்ப இந்த செல்ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. புத்தகங்கள் படிக்கிறது, கதைகளை படிக்கிறது, இது மாதிரி. அதே மாதிரி தன்னுடைய பக்கத்து வீடு அங்கங்கே இருக்கிறவங்கட்டலாம் கூடி பேசுகிறது. உதாரணத்துக்கு அன்றைக்கி நான் யூனிட்டி கேம்பஸ்னு ஒன்று போயிருந்தேன். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸஸில் ரிட்டையர்டு பீப்புள் எல்லாம் ஒரு பெரிய கேம்பஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே என்னென்னா இல்லை ஒரு லைப்ரரி வச்சுருக்காங்க, அங்கே ஒரு ஆடிட்டோரியம் வச்சுருக்காங்க, அடிக்கடி கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி அவர்கள் தன்னுடைய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். எப்போதுமே நாம் தனிமையில் இருப்பதை தவிர்ப்பதற்கு நண்பர்களுடைய துணையை நாட வேண்டும். ஒரு திருமணம்னா நம்ம போகணும், கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நண்பர்களோட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலே, கலகலன்னு இருந்தாலே மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் மாதம் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு வெளியே போகிறது, ஒரு பிக்னிக் போகிறது, வாரத்துக்கு ஒரு முறை ஒரு இடத்துல போய் சாப்பிட்றது, நாம் படிக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கிறது, நண்பர்களோட மாலை வேளையில் ஒரு பூங்காவில் போய் அமர்றது, இந்த மாதிரி நம்முடைய தனிமையை போக்கிக் கொண்டால் நம் மனநிலம் சீராக இருக்கும். நமக்கு அதிக சிந்தனை வராது, எதிர்மறை சிந்தனை வராது. நாம் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நுகர முடியும். நன்றி, வணக்கம்.